அரசியலுக்கு வரணும், பொது வாழ்க்கைக்கு நான் வரணும் என்று நீங்கள் முடிவு செய்த பிறகு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் சார். யூ ஹேவ் டு கீப் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். அதுக்காகத்தான் நீங்க நேரம் கொடுக்கணும். உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும், மக்களை பார்க்கணும், கிராமத்துக்கு போகணும், பேசணும். இது நீங்க செய்யுங்க. மற்றபடி நீங்க ஒரு பார்ட்டி ஆபீஸ்ல டைமே வேஸ்ட் பண்ணாது. தலைவர் வருவாரு, வெளியே போயிட்டு அளவு சொல்லாமா, அதெல்லாம் டைம் வேஸ்ட். அவர் வரும்போது பார்ப்பாரா? உங்களுக்கு அந்த திறமையும் தகுதியும் இருக்கும் பொழுது எல்லாரும் உங்க வீட்டுக்கு தானா தேடி வருவாங்க. பிரதர், சிஸ்டர் வாங்க, நல்லா பண்றீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படி. ஆனால் உங்களுடைய தகுதியை வளர்ப்பதற்கு மட்டுமே நேரத்தை செலவிடுங்களோ தவிர ஒரு தலைவர்களை பார்ப்பதற்கோ தலைவர்கள் பக்கத்தில் நிற்பதற்கோ நேரத்தை கொடுக்காது. இப்ப ஜப்பான்லாம் போய் பாருங்க. சமீபத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டரை சுட்டு கொண்டாங்க, அசாசினேட் பண்ணாங்க, ஷினோ அபே. பேப்பர்ல பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஷினோ அபே எங்க பேசிட்டு இருக்காருங்க? ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்ல. அவரு கூட எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தமா 100 பேர். 100 பேருக்கு அவர் பேசிட்டு இருக்காங்க. 2 போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. ஒருத்த அவனே வீட்லயே அந்த கன்னை செஞ்சு அவனே வீட்டுல ஹோம்மேட் கன் பண்ணி அதை வந்து ஷினோ அபேயை பார்த்து கழுத்துல சுட்டுட்டு போயிடுறான். somebody who wouldn't like ஷினோ அபே or whatever nonsense. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி ஒரு பெரிய கூட்டத்துல தான் தலைவர்கள் வருவாங்க, அது எப்படி ஷினோ அபே 100 பேருக்கு இடத்துல இருந்தாங்கன்னா ஜப்பான்ல முழுசுமே இட் இஸ் ஆல் 100 people, 50 people, 25 people, இதெல்லாம் தான் லீடர்ஸே பேசுறாங்க. சோ நம்ம கிட்ட தான் இந்த பெரிய மாநாடு, பெரிய கூட்டம், 50,000 சேர் போடு, 1,00,000 சேர் போடு, அத்தனை பேர்த்த வர சொல்லு, இத்தனை பேர்த்த வர சொல்லு, 10 மாலையை போடு, 10 அவார்டை கொடு, அவங்களுக்கே ஒரு டைட்டில் கொடுத்துக்க, இல்லைங்களா? புது ஸ்டைல் இப்ப அவங்களுக்கு நீயே ஒரு டைட்டில் கொடு. ஒரு டைட்டில் நம்மளே சும்மா இருந்தா 4 பேர் சேர்ந்து ஒரு டைட்டில் வச்சு ஒரு போஸ்ட் அடிச்சு போடு. அந்த கலாச்சாரத்திலிருந்து உங்க ஜெனரேஷன் வெளியே வரணும். குறிப்பா இன்னைக்கு இந்த 70 பேரு நாங்கெல்லாம் அரசியல் பயிலரங்கத்துக்கு வந்திருக்கோம், நாங்க போறோம் நினைக்கிற நீங்க இந்த கலாச்சாரத்திலிருந்து நீங்க அடிப்படை கல்ச்சரல் சேஞ்ச் இன் பாலிடிக்ஸ் கொண்டு வரணும். அன்காமன் டீசன்சி, டிரான்ஸ்பரன்சி, மக்கள் மீது நீங்கள் காட்டக்கூடிய அன்பு, நமக்கு நாமே பட்டம் கொடுத்துக்கிறது, நம்மளை சுத்தி 4 பேர்த்த வச்சுக்கிட்டு பட்டத்தை சொல்றான்னு சொல்றது, அதிலிருந்து வெளியே வர வேண்டிய காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. ஏன்னா மக்கள் மாறிட்டாங்க சார். நம்ம தான் மாறாம சுத்திட்டு இருக்கோம். அரசியல்வாதிகள் தான் மாறாம சுத்திட்டு இருக்கோம். மக்கள் எப்பவோ மாறிட்டாங்க.